மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது குறித்து எதிர்க்கட்சியினர் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அத்தோட இராணுவ தரப்புல என்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு விடயங்களை பேசுறதோட, புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது போல ஜோன்சன் பெர்னாண்டோவுடைய அன்பு மகன் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேசலாம். டக்ளஸ் தேவானந்தா அவங்களுடைய கைது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றும், புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு கைதாகவுமே இப்போது எதிர்க்கட்சியினர் அவங்களோட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. 162 துப்பாக்கிகளும் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களையும் கைப்பட எழுதி உடன்படிக்கை செய்து வாங்கி கொண்டவர் டக்ளஸ் தேவானந்தா. இந்த ஆயுதங்கள் இறுதியில எங்க போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள உலக குழுக்கள்ல முதல் அணியில இருந்த மாக்கந்துர மதுஷிடம் இருந்துதான் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தா இந்த ஆயுதங்கள் என்னென்ன குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற விஷயங்களும் மாக்கதுர மதுஷ் சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தா இது குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில குற்றமாக கருதப்படுறதோட இந்த ஒரு விஷயத்தை டக்ளஸ் தேவானந்தா செய்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பக்காவாக உறுதிப்படுத்தப்பட்டதுனால இந்த கைது நடந்திருக்குது. இதுல யாருக்கு திருப்தி இருக்கு, யாருக்கு அதிருப்தி இருக்கு என்ற விஷயங்களை தாண்டி இது ஒரு குற்றமாக கருதப்பட்டதுனால இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு. புலம்பெயர் தமிழர்கள் சந்தோஷப்படுறாங்களா, இதுல நீங்க அதிருப்தி பண்றீங்களா அப்படின்ற விஷயம் எல்லாம் சட்டத்துக்கு அப்பால 3ஆம் நிலையில 2ஆம் நிலையில இருக்கிற காரணிகள். உங்களோட பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதி எதை வேணாலும் செய்யலாம், எந்த தப்பையும் செய்யலாம். கைது செய்துட்டா மட்டும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு தப்பிக்க நினைக்கிறீங்க. கடந்த காலங்களில் நாமல் ராஜபக்ச சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதோ நடந்த விஷயங்களை இப்போது தோண்ட ஆரம்பிக்கிறாங்க, இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு முடிச்சாரு. குற்றம் என்றால் குற்றம்தான், சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வந்தது. டக்ளஸ் தேவானந்தா எல்லா காலகட்டங்களிலும் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளோட இருந்ததுனால இது குறித்த விசாரணை எங்கேயுமே வரல. 2019ஆம் ஆண்டு இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைக்கு வருது. 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிறாரு. இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருப்பாரா என்ன? முடியாது. அதே அடுத்து ரணில் விக்ரமசிங்கே மொட்டு கட்சியோட தயவோடு ஆட்சிக்கு வந்தாரு. இது குறித்த விசாரணை மேற்கொண்டிருப்பாரா கேட்டா இல்லவே இல்லை. அதனால இப்போது சுயாதீனமான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுது. குற்றம் சட்டத்தின் முன் குற்றமாக கருதப்பட்டதுனால இந்த கைது நடந்திருக்குது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. அடுத்த ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தா வாக்குமூலம் அளித்திருந்தாரு. அந்த வாக்குமூலங்கள் எல்லாம் சிங்கள மொழியில எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. கைச்சாத்திடும்படி கேட்டுக்கொண்ட பொழுதோ டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறாரு, சிங்கள மொழியில வாக்குமூலம் பதிவு செய்ய வேணும், தமிழ் மொழியில வேண்டும் என்று கேட்கறதுக்கான உரிமை டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு மட்டுமில்லை, எந்த ஒரு கைதிக்கும் இருக்கு. ஆனா இங்க விமர்சிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ் மொழியில எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி மல்லுக்கு நிக்கிற நீங்க 2000ஆம் ஆண்டு இத்தனை ஆயுதங்களையும் பெறும் பொழுதோ முழுக்க அந்த ஆவணம் சிங்களத்துல இருந்துச்சே. 2000ஆம் ஆண்டு சிங்களம் புரிஞ்சுதானே அதுல நீங்க கைச்சாத்திட்டீங்க. இப்போ மட்டும் தமிழ் மொழியில வேணும், இது புரியுது இல்லைன்னு சொல்றது என்ன வகையில நியாயம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இப்போது பல்வேறு ஊடகவியலாளர் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆயுத விவகாரம் குறித்து இராணுவ தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வர்ண கமகே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல பாதுகாப்பு குறித்து டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க சொன்னது பாதுகாப்பு செயலராக இருந்தவர் அப்படின்னு சொன்னாரு. பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் சொன்னதுக்கு தான் இவருக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது. மீண்டும் இந்த ஆயுதங்களை மீள பெற்றுக்கொள்வதற்கான எந்த அறிவுறுத்தலையும் பாதுகாப்பு அமைச்சினூடாக வழங்கல. அதனால அந்த ஆயுதங்களை மீள பெறல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அதே சமயம் டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது போல இன்னும் பல தரப்பினர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது. யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு அந்த ஆயுதங்கள் மீள பெறப்பட்டது. ஆனா டக்ளஸ் தேவானந்தா அவங்களுடைய ஆயுதங்கள் மீள பெறப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தாரு. இதுக்கு பதிலளிக்கும் முகமாக பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. பாதுகாப்பு அமைச்சினுடைய ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜோசப் கூறும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுதம் கொடுக்க சொன்னது பாதுகாப்பு அமைச்சுத்தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா கொடுத்த ஆயுதங்களை மீள பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் அதை வாங்க வேண்டிய பணியும் இராணுவத்தினரை சாரும் அவங்க அதை பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. கொடுக்க சொன்னவங்க அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்க சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்களோ அந்த காரணம் இல்லாத போது அதை வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களோட தரப்புல சொல்லப்படுது.
உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்துக்கு பிற்பாடும் சரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. 13 தடவைகள் டக்ளஸ் தேவானந்தாவை படுகொலை செய்வதற்கான முயற்சியில் எடுக்கப்பட்ட செய்தி பதிவாக இருக்கு. இதுல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தா எழுதி கொடுத்தது போல இவை அனைத்துக்கும் தான் பொறுப்பு என்ற ஒரு பொறுப்புல இருந்து இவர் இப்போது ஒரு அசம்பந்த போக்க கடைபிடிச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. எடுத்த ஆயுதங்கள் இப்ப எங்க இருக்கு, எத்தனை இருக்கு, யாரிடம், என்ன ஏது, எப்ப ராணுவம் கேட்கும் பட்சத்துல ஆவணங்களை ஒப்படைக்கிற இடத்துல டக்ளஸ் தேவானந்தா இல்லை என்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது. இப்ப கேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறந்துட்டு யார் எதை எடுத்தாங்கன்னு தெரியல, எடுத்தவங்க இறந்துட்டாங்க, சில பேர் வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சாக்கு போக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பொறுப்பு கூறலுக்கு பொருத்தமான விஷயம் கிடையாது. ஏன் இந்த விஷயத்துல இப்படி ஒரு அலட்சியம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜபக்சங்களோட இவர் அரசியல் செஞ்சதுனால அவங்க பார்த்துக் கொள்வாங்க, அவங்கள மீறி யாராவது கேள்வி கேட்பாங்களா என்ற அளப்பரிய ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டார் என்றுதான் சொல்ல நினைக்குது. நினைப்பு பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த நினைப்பும் இப்ப இவருடைய பொழப்ப கெடுத்து இப்ப சிறையில வாழுகின்ற மிகப்பெரிய ஒரு சட்டத்துக்குள்ள சிக்குண்டு சின்ன பின்னமாகின்ற ஒரு செய்தியாகத்தான் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவுடைய செய்தியை பார்க்க முடியுது. ஆயுதங்கள் என்பது மக்கள் வரிப்பணத்துல மக்கள் பாதுகாப்புக்காக கொள்வனவு செய்யப்பட்டது. அது ஒரு அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்டு அவரினூடாக பாதாள உலக குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போது மக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அது இருப்பது என்பது மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கும், கப்பம் பெறுவதற்கும், மிரட்டுவதற்கும், போதைப் பொருட்களை கடத்துவதற்கும் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். இதில் எந்த அரசியலும் இல்லை என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. குறித்த ஆயுதங்கள் பற்றிய விசாரணை முன்னெடுக்கப்படட்டும். குற்றவாளிகள் தண்டனை பெறுகின்ற ஒரு இடத்துல இப்போது சட்டம் நிற்பதும் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குவது என்பது ஆரோக்கியமான விடயம். பொறுத்தது பார்க்கலாம் இந்த வழக்குல என்னென்ன திருப்பு முனைகள் அமைய போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைன்னு சொல்லுவேன் இல்லையா, அது போல ஒரு செய்தி தான். அதாவது ஜோசன் பெர்னாண்டோவுடைய அன்பு மகன், அரசியல் வாரிசு யோஹான் பெர்னாண்டோ நேற்றைய தினம் போலீஸ் நிதி குற்றப்பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாச்சு. பாரிய அளவுல அரசுக்கு நிதி நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு. அதுக்கான காரணங்கள் 2 சொல்லப்படுது. தந்தை வர்த்தக அமைச்சராக இருந்த போது சதோசையினுடைய வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதனூடாகவும் சம்பளம் கொடுப்பனவு பெற்றுக்கொள்வதில் ஊழல் நடந்ததாகவும் பல்வேறு விசாரணைகள் தெரிய வந்ததுனால குறித்த போலீஸ் பிரிவினர் இவரை அதிரடியாக கைது செய்த சம்பவம் தான் நேற்றைய தினம் பதிவாக இருந்தது. இந்த யோஹான் பெர்னாண்டோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொட்டு கட்சியினுடைய முன்னைய நாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் மட்டுமல்ல, மொட்டு கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருவதாகவும் தற்போது அரசுக்கு எதிராக மொட்டு கட்சிகள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு செயற்திட்டத்திலும் முன்னின்று உழைக்கிறவராகவும் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, மொட்டு கட்சியினுடைய எதிர்கால அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இவர் இருப்பாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. நாமல் ராஜபக்சேவுடைய அனைத்து விவகாரங்களையும் முன்னின்று செய்வதாகவும் சொல்லப்படுது. ஜோன்சன் பெர்னாண்டோக்கு இருக்கின்ற தலைவலி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே சதோசையில ஊழியர்களை தனது அரசியல் தேவைக்கு பயன்படுத்தினாரு அப்படின்ற குற்றச்சாட்டுல, அரசுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்ற குற்றச்சாட்டுல அவருக்கான வழக்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கும் ஓடிக்கொண்டிருக்குது. ஜோன்சன் பெர்னாண்டோ கண்ட கனவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானா அவர் பிரதமர் ஆகிறது தான் அவர் கனவாக இருந்தது சொல்லி இருந்தாரு. அதே சந்தர்ப்பத்தில் இவர் மீது இன்னும் வைக்கப்படுகிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிகல்பத்ர பத்மையினுடைய மிக நெருக்கமான சகா சம்பத் மனம்பேரி இவருடைய இணைப்பு செயலாக இருந்தது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. மொட்டு கட்சியோட பயணிக்கிறாங்க, பொறுத்து பார்க்கலாம் இவங்க ஜனாதிபதி ஆகிறாங்களா, பிரதமர் ஆகிறாங்களா என்ற விஷயங்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை மாதிரியே இப்போது தனது மகனை வளர்த்து விட்டு இருக்கிறாரு. என்ன வளப்புடா என்ன பொழப்புடான்னு சொல்ற மாதிரி இருக்குது. சட்டம் அனைவருக்கும் சமமானது. வரப்பிரசாதங்களின் பேர்ல நாட்டை அழிவுக்கு கொண்டு சேர்த்தது தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டுக்கு செய்த சேவையாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்குகள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி. எனவே ஆயுதம் இல்லாத, ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியினை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.